அடிக்கடி உதைக்குவது அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எலும்புக்கு எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் சட்டங்களை இயற்றி வச்சிருக்காரு. இந்த சட்டங்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1754 வருடங்களுக்கு முன்பே இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. இதை யார் இயக்குனது அப்படின்னு பார்த்தோம்னா மெசபட்டோமியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பாபிலோனிய மன்னரான ஹம்முரபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னர் தான் இந்த சட்டங்களை எல்லாமே இயற்றிருக்காரு. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஈரான் பகுதிகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கல்வெட்டாகவே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்வெட்டில் இந்த அரசரும் அந்த அரசர் கடவுள்கிட்ட இருந்து டைரக்டாக இந்த சட்டங்களை பெறுவது போலவும் இருக்குது. கிட்டத்தட்ட 282 சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்களில் கொடுமையான சில சட்டங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணை யாராவது பிடிக்கிட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப அதே வகையில் உங்கள் கண்ணை பிடுங்கலாம். உங்களை யாராவது துன்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்களோட எலும்புகளை முறிக்கப்படலாம். சரியான வகையில் குற்றங்கள் நிரூபிக்கப்படுது அப்படின்னா அவங்கள நெருப்பில் தள்ளி கூட நீங்கள் கொள்ளலாம். அதே மாதிரி கணவன் மனைவி விவாகரத்தை அப்போவே சட்டங்களாக இயற்றி மனைவி கொண்டு வந்த அனைத்து சொந்தங்களையும் சொத்துக்களையும் அவங்களே திரும்ப கூட கூட்டிகிட்டு போயிடலாம், கொண்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட்டான சட்டங்களை இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.